வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சென்னாக்குண்ணி பொடி. சென்னாக்குண்ணினா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு தெரியாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சென்னாக்குண்ணி வந்து ராட்டு, நம்ம இறால் இருக்குல்ல, இறால் இது மாதிரி சொல்லுவோம். ராட்டு கருவாடு அது தெரியும். இது இறால்லே கருவாடு செஞ்சுப்பாங்க. அதிலே இது பொடியாக அது மாதிரி விற்கும், மார்க்கெட்லேயே விற்கும். சென்னாக்குண்ணின்னு கேட்டிங்கன்னா குடிப்பாங்க. இந்த மாதிரி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, சின்ன இருக்கு பாருங்கள். இதை வந்து நான் 3/4 கிலோ வாங்கியிருக்கேன். இதில் வந்து பொடி பண்ணுறது இட்லி பொடி மாதிரி. அது இட்லி பொடிக்கு வந்து உளுத்தம்பருப்பு மட்டும்தான் செய்வோம். இதில் கலந்து என்னென்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன். இதை என்ன செய்யணும், வறுத்து வச்சுக்கணும். இது பாருங்கள், நல்லா பொன்னரமாக வறுத்து வச்சுக்கணும். இது பாருங்கள் எப்படி வறுக்கணும்னு காட்டுறேன். இது அடுத்தது 3/4 கிலோ சென்னாக்குண்ணிக்கு 200 கிராம் பொட்டுக்கடலை கடையில் அளவு போட்டு வாங்கிட்டு வந்தேன். 200 கிராம் பொட்டுக்கடலை, 50 கிராம் கடலைப்பருப்பு, 50 கிராம் உளுத்தம்பருப்பு, ஒரு 100 கிராம் பூண்டு, 100 கிராம் பூண்டு, 100 கிராம் காஞ்ச வரமிளகா, 100 கிராம் காஞ்ச வரமிளகா. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை வந்து அந்த பூண்டை வந்து வதக்கலாம் கூடாது, பச்சை தான் கடைசியாக போட்டு ஒரு சுற்று அரைக்கணும். அடுத்தது வந்து பெருங்காயம்லாம் போடக்கூடாது, பூண்டு மட்டும்தான் போடணும். நம்ம வந்து இட்லி பொடிக்கு பெருங்காயம் போடுவோம். இது வந்து நம்ம கவுச்சிங்கிறதுனால பெருங்காயம் போடக்கூடாது. இதை எப்படி வறுத்து பொடி பண்ணலாங்கிறத காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. நான் இப்போ வானலை சூடு பண்ணி போட்டிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கோல்டு வின்னர் ஊற்றிக்கலாம். கோல்டு வின்னர் தான் ஊற்றணும். கோல்டு வின்னர் ஊற்றிக்கலாம். முதல்ல கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். அடுத்தது போட்டுக்கலாம். கருவேப்பிலையெல்லாம் போடக்கூடாது. பெருங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம் இதெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம இட்லி பொடி அரைக்கணும்ல, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கருவேப்பிலையும் பெருங்காயமும் போடணும். இது போடக்கூடாது. இந்த பொடி வந்து இட்லி, தோசை, தயிர் சாதம் சாதத்தில் கூட நல்லெண்ணெய் ஊற்றி, நெய் ஊற்றக்கூடாது, நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் காரம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ காரம் இல்லைன்னா கம்மியாக போட்டுக்கலாம். மிளகாயை காரம் வந்து அதிகமாக போட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்டால்லெல்லாம் கூட கொடுக்குறாங்க இந்த மாதிரி பொடியெல்லாம். ஸ்டாலில் இட்லி கிடச்சிருக்காங்களே, அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி பொடியை கொடுக்குறாங்க. ஆனால் இது எங்கள் ஊரில் ஈஸியாக கிடைக்கும். இந்த சென்னாக்குண்ணி நான் ஒரு திருவிழாவுக்கு போயிருந்தேன், அப்போ வாங்கிட்டு வந்தேன். நான் நல்ல பழுத்துன்னு இன்னும் இல்லாமல் வச்சுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே நான் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். நான் ஏன் வாங்கினேன்னா, எனக்கு இந்த பொடியெல்லாம் செய்ய தெரியாதவங்க இது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வாங்க மாட்டாங்க. நான் ஒன்று இந்த பொடி செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டா உடனே வாங்கிட்டு வந்து இப்போ வீடியோவாக நான் அதை செஞ்சு காட்டுறேன். பாருங்க, நல்லா பொன்னரமாக வந்துருச்சு. இப்படி பொன்னரமாக வறுத்துட்டேன் பாருங்க. இவ்வளோ ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி பொன்னரமாக ஊற்றணும். எதுவுமே நம்ம வந்து செய்கிற மெத்தட் தான், அவங்க வந்து பக்குவம் தான். செய்கிறது ஈஸி தான், ஆனால் அந்த பக்குவத்தோடு செஞ்சால் தான் எதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு. சும்மா ஏனதொன்னா செய்யக்கூடாது, பொறுப்பாக செய்யணும். 100 கிராம் வரமிளகாய் வச்சுக்கணும், அதை வறுத்துக்கலாம். அந்த மிளகாயும் கரிச்சிடக்கூடாது, அப்போ தான் நிறம் நல்லாயிருக்கும். காம்பு கிளிக்கு தான் வச்சுருக்கேன், வறுப்பட்டுச்சு. அது இதில் கொட்டிக்கலாம். கடலை வச்சுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை தான் மெயினே. பாருங்கள், பொட்டுக்கடலையை போட்டு சும்மா சிம்மில் போட்டு, வறுத்தக்கடலை வந்து வறுப்பட்டது தான். நம்ம கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். நான் வறுத்தக்கடலை தானே வறுத்தது தானே ஏற்கனவே, சும்மா சூடு பண்ணிக்கணும். தனித்தனியாக ஊற்றக்கூடாது, ஒன்றா ஊற்றி தனித்தனியாக ஊற்றணும் அவசியம் இல்லை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா
வானலில் எண்ணெயே இல்லை. இந்த சின்ன குண்ணி மட்டும் எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது, வெறும் வானலில் தான் வறுக்கணும். பாருங்கள், எண்ணெயே நான் போடலை. இப்போ இந்த சின்ன குண்ணியை நான் 2 டிப்பாக போட்டு வறுத்துக்கிறேன். சீக்கிரம் வறுக்கட்டும். இங்கே பாருங்கள், சென்னாக்குண்ணி எப்படி வறுபட்டுருச்சு, எப்படி பொன்னிறமாக வறுத்துருக்கேன் பாருங்கள். இது எப்படி உடையணும், அது பதம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி பொன்னிறமாக வந்து இப்படி உடஞ்சாலே வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் வறுத்தாச்சு, தட்டில் மாற்றிக்கலாம். இதுமாதிரியே வறுத்துட்டேன். இது என்ன செய்யணும், வறுத்துட்டு புடச்சிக்கணும். ஒரு தாம்பாளத்துலேயோ முரத்துலேயோ போட்டு இதை புடைக்கணும். ஏன்னா அடியில் வந்து தூசி இருக்கும், அது குறன்னு ஒரு மண் நின்று இருக்கும். அதனால் இதை புடச்சிட்டு தான் நம்ம போட்டு வறுக்கணும். அதை எப்படி நான் வறுத்துட்டு உங்கள்கிட்ட அரைச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வறுத்த பருப்பு மிளகா எல்லாத்தையும் இது போடுறோம். ஒன்றா போட்டேன். இப்போது நான் சென்னாக்குண்ணி வறுத்ததை புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இதில் கலந்துடலாம். இங்கெல்லாம் ஒன்றா கலந்து வச்சுப்போம். இப்படி முறுன்னு இருக்கு பாருங்க. வறுத்துட்டு உடனே அரைச்சிடணும் சூட்டோடைய. சென்னாக்குண்ணி வறுத்த பருப்பு மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துட்டேன். இதில் நான் 100 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுட்டேன். ரொம்ப போடாதீங்க, கரிச்சு போயிட்டா நல்லா இருக்காது. 10 பரவாயில்ல. இதுக்கு தேவையான உப்பு பாருங்கள், 3/4 கிலோவுக்கு ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் உப்பு போட்டுங்க, போதும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கலந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம சென்னாக்குண்ணி பொடி ரெடி. அது எப்படி அரைப்பட்டுருக்கு பாருங்கள். இட்லி பொடி மாதிரியே தான் இது. இட்லி தோசை தான் தொட்டுக்கலாம், சாத்தில் போட்டு பசி சாப்பிட்லாம். இது எதுக்கும் யூஸ் ஆகாது. இதுக்கு வந்து ரொம்ப வந்து மெயினாக இதில் போட வேண்டியது என்னென்னா பொட்டுக்கடலை தான் இதில் போடணும். வெறும் பொட்டுக்கடலையும் சென்னாக்குண்ணி பூண்டு காஞ்ச மிளகாவும் போட்டு அரைக்கலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அதுமாதிரி. ஆனால் மெயின் வந்து இதுக்கு பொட்டுக்கடலை தான் இருக்குது. பொட்டுக்கடலை தான் போட்டு அரைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் விலை. அதனால் கம்மி விலைக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு வந்து இதை ஃபாலோ பண்ணி இந்த மெத்தடில் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.